நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. 20 ஆண்டுகளாக 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகம் இந்த சாதியில ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பின்னாடியே நானும் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருந்தேன். இவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன். இவங்க நட ஊட இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பழகணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். மாற்றங்கள் பிறக்கவில்லை. மாற்றங்கள் இந்த சமூகத்துக்கு 30 ஆண்டுகளாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. உங்களுக்கு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கார் இருந்தா போதும், சொகுசா ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ண கூட்டத்தை முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த 24 மணி தெலுங்கு செட்டியாரில் இளைஞர்கள், ஏழ்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் கண்ணீரில் சிந்துகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுமா? 30 ஆண்டுகள் எந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு, நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகள் எந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? 2 ஆண்டுகளில் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக பொறுப்பேற்றவுடன் 2 ஆண்டுகளில் எத்தனை மாற்றங்களை நாம் செய்திருக்கோம் என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், நன்றாக தெரியும். தலைமைச் சங்கம் நான் இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா 2-3 நாளா நடந்த விஷயங்கள் என்ன பேச வைக்குது. தலைமைச் சங்கம் எந்த 1916 ஏற்படுத்தப்பட்ட சமூகம் நம்ம சமூகம். 1919 முதல் மாநில மாநாடு நடத்திருக்கோம். தலைமைச் சங்கத்தை மீக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்? தலைமைச் சங்கத்தை மீக்கிறதுக்கு நான் இங்க இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 3 மாதங்கள் 90 நாட்கள் நீங்கள் டைம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்கள். இந்த மக்களை திரட்டி தலைமைச் சங்கத்தை 90 நாளில் இந்த மக்களுக்கு ஒப்படைக்கின்றேன். யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? 30 ஆண்டுகள் இந்த மக்களை ஏமாற்றியது தெரியாதா? நான் ஒவ்வொருவரையும் நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு செட்டியார் ஜாதியில் பட்ட ஜாதி வெறியன். எந்த கட்சி எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி கூட எனக்கு தேவையில்லை. என் மக்கள் தான் எனக்கு தேவை. நான் பல்வேறு கூட்டங்களை சொல்லியிருக்கேன். எந்த அரசியல் கட்சி எங்கள் மக்களை புறக்கணிக்கிறதோ அந்த அரசியல் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் நான் தூக்கி எரிஞ்சிட்டு வருவேன். உங்களால தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியுமா? உங்களால தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியுமா? நான் கேட்கிறேன், உங்களால தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியுமா? நாளைக்கு எந்த கட்சி தலைவரையும் போய் நம்ம பார்ப்போம், எங்க மக்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் பார்ப்போம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தா கூட நம்ம போய் பார்ப்போம். நீங்க பார்க்க முடியுமா? நீங்க பார்க்க முடியுமா? இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ராத்திரின் போது மக்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஜெகநாத் மிஸ்ரா பொதுக்குழு உறுப்பினர் இல்லைங்கிறாங்க. நான் சேர்த்து விட்ட பொதுக்குழு உறுப்பினர் தேனி மாவட்டத்தில் இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்த போட்டோ இருக்கு, நான் கொடுத்த ரசீது இருக்கு. ஜெகநாத் மிஸ்ரா பொதுக்குழு உறுப்பினர் இல்லை. ஜெகநாத் மிஸ்ரா அடிப்படை உறுப்பினர் இல்லை. ஜெகநாத் மிஸ்ரா அடிப்படை உறுப்பினர் இல்லை. நான் தேனி மாவட்ட மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? என்ன சமுதாயம் செஞ்சீங்க? என்ன மிரட்டி பார்க்கிறது? அடுத்த ஆட்சி மாறினா ஜெகநாத் மிஸ்ரா 5 வருஷம் ஜெயில போயிருப்பார். இருக்கையா 5 வருஷம் இருக்கையா? இந்த ஜாதிக்காக இந்த இனத்துக்காக என்னை 5 வருஷம் உள்ள வச்சேன்னா உனக்கு ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கையா? சாதாரண துரும்புன்னு நினைக்காதீங்க. நான் நன்றாக சொல்றேன். ஜெகநாத் மிஸ்ரா இந்த ஜாதிக்காக உழைக்க வந்திருக்கேன். என் உயிரையும் பணைய வைப்பேன், என் உயிரையும் கொடுப்பேன். இந்த ஜாதிக்காக இனத்துக்காக நான் கொடுப்பேன். சாதாரண எறும்பு மட்டும் நினைச்சு விளையாட வேணாம். எறும்பு மன்னிச்சு நினைச்சு விளையாட வேணாம். இரும்பு நான் சொல்லி நான் நல்ல இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றாக நான் கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா மக்கள் கூட்டம் இருக்கு. ஜெகநாத் மிஸ்ரா பணத்தை தேடி அலைகிறார். நாங்க ஒண்ணு முளைச்சு வச்சிருக்க சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்க ஜாதிக்கு வந்திருக்கோம். ஜாதியில வந்து சம்பாதிக்க வரல. ஜாதியை வச்சு பிழைக்க வரவில்லை. ஜாதியில உழைக்க வந்திருக்கோம்யா. இந்த மக்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. உங்களால ஒரு சமுதாய கல்லூரி கட்ட முடிஞ்சா கேட்கிறேன். ஒரு சமுதாய கல்லூரி கட்ட முடிஞ்சா? ஜெகநாத் மிஸ்ரா போய் ஒரு கட்சிக்கு போய் ஜாதியை வந்து அடகு வைக்கிறார். எந்த கட்சியில போய் அடகு வச்சாங்க? 35 ஆண்டுகளாக நீங்கள் அடகு வைத்து திருப்ப மாட்டாம இருக்கீங்க. 35 ஆண்டுகள் நீங்க அடகு வைத்து திருப்ப மாட்டாம இருக்கீங்க. நான் கேட்கிறேன், எந்த கட்சியா இருக்கட்டும், என் ஜாதி என் இனத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அது எந்த கட்சியா இருக்கட்டும். நாளைக்கு காலையில வந்து எந்த கட்சி தலைவராக இருந்தால் நான் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கேன். என் இனத்தில் பிறந்தவருக்கு அமைச்சர் பதவி வேணும். இந்த இனத்தை விட பாப்புலேஷன் கம்மியா இருக்க எத்தனையோ பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த இனத்துக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கல?
இதை நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நான் கேட்கிறேன், நம் சமூகத்தை சேர்ந்த பெரியவர், நான் மதிக்கத்தக்கவர், உங்களை எதுக்கு அமைச்சராக்கல? உங்களை அமைச்சர் ஆக்கணும் நான் போறாரு. யாருனாலும் அமைச்சரான இனத்தமிழ் தெரிஞ்ச பிறந்த ஒரு ஆளுக்கு அமைச்சராகக்கூடிய தகுதி இல்லையா? உரிமைகள் வேணும். நான் எல்லா ஒரு அரசியல் கட்சியும் கேட்கணும். மாநில மாநாடு நம்ம கூட்ட போறோம். மாநில மாநாடு கூட்டி மாநில மாநாடு தீர்மானம் நிறைவேற்ற போறோம். மாநில தீர்மானம் நிறைவேற்ற போறோம். அதாவது எல்லா அரசியல் கட்சி மாநில மாநாட்டை முடிச்சு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சு உங்க கட்சியில இருக்கிற எங்க ஜாதிக்காரங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஈவன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா கட்சியும் பார்க்க போறோம். அவங்க 5 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கட்டும். நம்ம மக்களுக்கு ஒரு 20 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கட்டும். அந்த 20 பேர் கட்சி பார்க்காம அந்த 20 பேர் ஜெயிக்கிறதுக்கு ராத்திரி நம்ம போய் பாடுபடுவோம். ஒரு 10 பேர் ஜெயிச்சு வரட்டும், 10 பேர் சட்டசபைக்கு போட்டோம், 2 பேர் அமைச்சராகட்டும், 2 பேர் அமைச்சராகட்டும். ஒருத்தர் எதிர்கட்சியா இருந்தா எதிர்கட்சி துணைத் தலைவர் கூட நம்மளுக்கு வேணும் நான் சொல்றேன். 50 லட்சம் மக்கள் இருக்கும். இதெல்லாம் கேட்கல, இன்னைக்கு கேட்கிறோம். உங்களை பூரா கூட்டி ஒன்னு சேர்த்து வச்சு கேட்கிறோம். அதே மாதிரி கல்லூரிங்கிறது ஐயாவோட எல்லோருடைய அனுமதியோட நான் கூறுகிறேன். இன்று புதிதாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 24 மணி தெலுங்கு செட்டியார் கல்வி அறக்கட்டளை என்று இன்று முதல் நாம் நிறுவ இருக்கின்றோம். அந்த கல்வி அறக்கட்டளை மூலம் நடைபெற இருக்கக்கூடிய மதுரையிலே நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டிலே அந்த கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதேபோல் அந்த கல்லூரியிலே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி, அரசு தேர்வுக்கான ஒரு பயிற்சி மையம் ஏற்படுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு அரசாங்க அலுவலகத்திலே 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் 24 மணி தெலுங்கு செட்டியாரை சார்ந்தவர் ஒருத்தர் இருக்கணும். நீங்க ஒரு 10 கலெக்டர் பார்க்கறீங்கன்னா அதுல ஒருத்தர் 24 மணி தெலுங்கு செட்டியாரா இருக்கிறவர் இருக்கணும். 10 எஸ்பி பார்க்கறீங்கன்னா அதுல 24 மணி தெலுங்கு செட்டியாரை சார்ந்த ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தால்தே நம்ம அங்க போறப்ப நமக்கு தேவையான நடைமுறைகள் அங்க நடக்கும். அதே மாதிரி இல்ல, ஜெகநாத் மிஸ்ரா எம்எல்ஏ ஆறுகாண்டி ஊருக்கு போய் கூட்டம் போட்டு தர்றாரு. நான் வீட்டுக்கு சரியாக போய் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இங்க இருக்கவங்க நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் நான் ஒவ்வொரு வேற பேர் சொல்லி கூப்பிடுவேன், ஒவ்வொரு வேற ஊர் சொல்லி கூப்பிடுவேன். அவங்களால சொல்ல முடியுமா? நான் பல முறை சொல்லிருக்கேன். நீங்க போற சால்வு துண்டு இதுக்காண்டிலாம் இந்த வேட்டு இதுக்காண்டிலாம் அல்ல. எங்க காயப்படுகிறதோ, எங்க என் இனம் துன்பப்படுகிறதோ அந்த இடத்தில் அந்த களத்தில் ஜெகநாத் மிஸ்ரா அனுப்பி ஜெகநாத் மிஸ்ரா ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆகிறதுக்காண்டி தமிழ்நாடு முழுக்க சுத்தி ராத்திரிம்பாக அலைய வேண்டிய அவசியம் இல்லையா? எந்த கட்சிக்கு 2 கோடி ரூபாய் தூக்கி கையில கொடுத்தனா ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு கையாட்டிட்டு போயிட்டே இருப்பனியா? என்னோட என்ன உணர்வு சரியா புரிஞ்ச மக்களுக்கு, அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள், சரியா புரிஞ்ச அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு 10 பணக்காரரை வச்சுக்கிட்டு எனக்கு சவால் விட்டா அது எப்படி சரியா வரும்? அதுபோல் நமது சமூகத்திற்கு நம்ம மாநாட்டு திருமணமாக நமது சமூகத்திற்கு எந்த கட்சி முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதை நான் ஆளுங்கட்சி இருந்தா கூட சரி, நம்ம சமூகத்துக்கு முன்னிலை கொடுக்கலன்னா அந்த கட்சியை தூக்கி எறிவதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். அதேபோல் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கட்சி 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 என்று பார்க்காமல் ஜாதியா கட்சியா என்று வரும்பொழுது பிற மதத்தினர் போல் பிற ஜாதியினர் போல் ஜாதிதான் நமக்கு பெரிது என்று நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இதெல்லாம் பேசுறப்ப ஜெகநாத் மிஸ்ரா ஜாதி வெறியா இருக்கிற, ஜாதி பார்க்கிறார். யாரு ஜாதி பார்க்கல? யாரையும் ஜாதி பார்க்கல. எந்த அரசியல் கட்சி ஜாதி பார்க்கல, எந்த அரசு துறை அதிகாரிகள் ஜாதி பார்க்கல, எல்லாம் ஜாதி பார்க்கல.